Hello everyone, I'm Naveen. Welcome to Navaje. 3 டேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு நம்ம சன் பிக்சர்ஸ் வந்துட்டு ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதாவது வந்துட்டு ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்துட்டு மெக்னம் ஒப்போஸ் வேர் மாஸ் மீட்ஸ் மேஜிக் ஸ்டே டியூன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வரைக்கும் என்ன இருக்க போதுன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வீடியோ மாதிரி ஒன்று செஞ்சுருந்தாங்க. ஓகே, சன் பிக்சர் லோகோ வச்சு நிறைய பிக்சர்ஸ்லாம் வர மாதிரி, நிறைய வீடியோஸ்லாம் வர மாதிரி வந்துட்டு ஒன்று வச்சிருந்தாங்க. அப்புறம் அப்டேட் வந்துட்டு ஃபார்ம் டுமாரோ அப்படின்னு போட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 1 hour to go அப்படின்னு வந்துட்டு அதையும் போட்டாங்க. சரி, இதெல்லாம் நான் கமெண்ட்லாம் படிக்கும் போது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஏ அதாவது வந்துட்டு இந்த எக்ஸ் மாதிரி போட்டு ஏ அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வேற கமெண்ட்லாம் படிக்கும் போது வந்துட்டு நம்ம அல்லு அர்ஜுனும் அட்லி சாரும் வந்துட்டு 2 பேரும் வந்துட்டு ஒன்னா வந்துட்டு ஜாயின் பண்ண போறாங்க, படம் வந்துட்டு பண்ண போறாங்க. அதுவும் வந்துட்டு நம்ம சன் பிக்சர்ஸ் தான் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமர் மாதிரி ஒன்று கிளம்பினுச்சு. பட் நானே சத்தியமா எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் ஒன்னொன்னு வேற, நம்ம அட்லி அப்புறம் அல்லு அர்ஜுன், அதுக்கப்புறம் சாய் அபியங்கர். ஓகேவா? சாய் அபியங்கரும் இந்த 3 பேர் காம்போல ஒரு படம் வெளியாக போகுது. அதுக்கப்புறம் அனிருத்தும் இந்த 3 பேர் காம்போ, அனிருத்தும் சேர்த்து 3 பேர் காம்போலயே ஒரு படம் வெளியாக போகுது அப்படின்ற இந்த அப்டேட் நான் எதுவுமே நம்பல. அதுக்கப்புறம் அவங்களே வந்துட்டு அந்த 11 மணிக்கு, அப்போ அதாவது மலேசியா டைமுக்கு வந்து 1:30 PM ஓகேவா, ரிலீஸ் பண்ணாங்க ஒரு வீடியோ. ஓகேவா? அது உண்மைதாங்க. நம்ம அல்லு அர்ஜுன் சாரும் அல்லு அர்ஜுனோட 22வது படம், அதுக்கப்புறம் அட்லியோட வந்து 6வது படம். ஓகேவா? ஒரு சைஃபை ஃபிலிம் வந்துட்டு அதோட ஒரு கேரப்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதை ஒரு அப்டேட் ரிலீஸ் பண்ணாங்க ஃபார் 2 minutes 35 secondsக்கு. அதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? என்னடா ரொம்ப எழுத்து பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் நான் ஒரு என்னோட எக்ஸ்பெக்டேஷன், என்னோட அசம்ஷன் வந்துட்டு நான் ஒன்று கெஸ் பண்ண இருக்கமா இல்லையான்ற. பட் வந்து இது எனக்கு உண்மையில சர்ப்ரைஸ் தான். இந்த 2 பேரோட காம்போ, அதுவும் வந்து இந்த 3 பேரோட காம்போ, அதாவது நம்ம கலாநிதி மாறன் சார், அது அட்லி, அல்லு அர்ஜுன். ஓகேவா? அட்லி வந்துட்டு சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ல வந்துட்டு என்ஜினியர்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அசிஸ்டன்ட் டைரக்டரா. பட் அவர் growth இப்போ ஒரு டைரக்டரா அவர் வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் growth வேற லெவலில். ரைட்டா? ஸோ நம்ம விஷயத்தை வந்துட்டு நம்ம சார்பாக சொல்லிப்போம் அந்த டீமுக்கு. ஸோ என்ன டைட்டில்லாம் அதெல்லாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்றது, ஒரு கிளிம்ஸ் மாதிரி, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ மாதிரி நினைக்கிறேன். ஓகேவா? இந்த பீஸ்டிக் ஒன்று பண்ணாங்களே, ஆனால் வந்துட்டு இது எப்படி இருக்க போது எனக்கு தெரியல. வாங்க பார்த்து தெரிஞ்சுப்போமே. ஓகேவா? லெட்ஸ் வாட்ச் வித் கவுண்ட் ஆன் 3, 2, 1 கோ. ஓகே, ஓப்பனிங். ஓகே, ஆஃபீஸு சன் டிவி. வா. ஓ, கிளம்பி எங்கே போகிறீங்க? யூஎஸ்ஆ? ஓடு. லோலா. லோலா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு மார்வல் படத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க தெரியுமா? இந்த ஸ்பைடர்மேனா, பிளாக் பேந்தர், அதெல்லாம். ஸ்பைடர்மேன். I just got done reading the script and I gotta say my head is still spinning. வெள்ளக்காரே சொல்றான்ப்பா. You read the script, what did you think about it? The script is seriously unlike anything I've ever read. It is the best of the best of what I would ever want to create. It's amazing, yeah, right? So it's just the action. And it's just like one thing after another where I'm like, oh my God, oh wow. Reading through it, very excited about all the creature potential, all the different character potential. Terminator. I can't wait to be a part of this. I Avatar. can't wait to see Yes. what his vision does. The story is unbelievable. வெள்ளக்காரனே சொல்றான்ப்பா. ஓகே, இதா
நல்லா இருக்குவா பிஜிஎம்? யார் மியூசிக்கு? கேரா. ஏய் மியூசிக் யாருன்னு சொல்லிட்டு போங்கடா. அவ்வளோதான் அப்டேட்டா? ஓகே சரி, மியூசிக் யாருன்னு பார்த்துருமே. எனக்கு தெரியல, இதாச்சும் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்ட்டுங்க பார்த்து தெரிஞ்சுப்போம். ஒன் செகண்ட் கைஸ். ஒன்றுமே இல்லைங்க, ஜஸ்ட் வந்துட்டு லோலா விஎஃப்எக்ஸ் கூட வந்துட்டு வாட் வி கால் ஒரு அது கூட ஜாயின் பண்ற மாதிரி தான் இருக்கு, அது கூட சேர்ந்து ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலி எனக்கு உண்மையிலே சர்ப்ரைஸ். லோலா எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு விஎஃப்எக்ஸ் கம்பெனி. விஎஃப்எக்ஸ் எல்லாம் அவங்க வந்துட்டு நீங்க ஏதோ இதுலயே பாத்தீங்களா இந்த வீடியோல, ஒரு அதெல்லாம் ஒரு ட்ரிம்ஸ் தான் ஓகேவா. அவத்தாரு, இந்த அயன்மேனோட சூட்டு ஓகேவா, டெர்மினேட்டர், அதுக்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் நீங்க வந்துட்டு இவங்க ஒர்க் பண்ற படத்தை மறுபடியும் போய் பாருங்களேன், உங்களுக்கு வந்துட்டு ஓ லோலா இப்போ அல்ல செம்மையான இருப்பா அந்த மாதிரி உங்களுக்கு தோணும். பெரிய கம்பெனி தான் அந்த மாதிரி இருக்கிறேன். அவன் ஒர்க் வந்துட்டு அவ்வளோ ஒரு ரியலிஸ்டிக்கா இருக்குங்க சரிங்களா. ஸோ லோலா விஎஃப்எக்ஸ் கூட வந்துட்டு ஆக்சுவலி அல்லு அர்ஜுன் இது ஒரு சைஃபை வேற வந்துட்டு ரூமர் கிளம்புது. இது உண்மையிலே இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி கன்ஃபார்ம் பண்ணப்படுது. விஎஃப்எக்ஸ் இவனுங்க இது வராங்களாம் கண்டிப்பா ஆப்வியஸ்லி ஒரு சைஃபையா இருக்கும். பட் நடுவில் வந்து இந்த ஸ்வாட் மாதிரிலாம் காமிச்சாங்க. இது வந்துட்டு எப்படி என்ன வேர்ல்டா இருக்க போதுன்னு தெரியல, ஒரு ராஜா காலமா இருக்க போதான்னு தெரியல. ஸோ ஸ்கேனிங்லாம் பண்றாங்க. ஸோ எனக்கு ஒன்றும் டவுட், இந்த ஸ்கேனிங்லாம் பண்ணா க்ளீன் ஷேப் பண்ணான்னு கேள்விப்பட்டேன். எனக்கு ஏன்னா வந்துட்டு இந்த என்னது கோட் படத்துல வந்துட்டு தளபதி அப்படிதான் பண்ணாங்க, அப்படிதான் சொன்னாங்க, ஸ்கேன் பண்ணோம்னா க்ளீன் ஷேப் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இவர் வந்து டாடியோட பண்றாரு. எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு, அந்த டவுட் எனக்கு கொஞ்சம் இருக்கு. எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, கிளியர் பண்ணி விடுங்க சரிங்களா. ஸோ அஃப்கோர்ஸ் இது மிகப்பெரிய அப்டேட்டு. எனக்கு முக்கியம் வந்துட்டு மியூசிக். யாருப்பா மியூசிக்? ஏஆர் ரஹ்மான் சாரா? ஏஆர் ரஹ்மான் சார்லாம் மறுபடியும் அட்லி கூட கோம்போனா சூப்பருங்க. அனிருத் இருந்தாலும் வேற லெவல் ஓகேவா. ஜவான்ல அவங்க 2 பேரும் கோம்போ பார்த்துட்டோம் ஓகே. வேற யாரா இருப்பாங்க? அனிருத் ஏஆர் ரஹ்மான் 2 பேர் இருந்தா சூப்பர்ப்பா ஓகே. அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. மற்றபடி சூப்பருங்க, செம்மையா இருக்கு. ஏதோ ஒரு சம்பவம் லோடிங் பண்றாரு அட்லி, பாப்பமா காத்திருந்து. நான் கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன், யாரெல்லாம் ஒன்று பார்க்கலையும் மறக்காம டைம் இருக்கும் செக் பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். சீ நெக்ஸ்ட் பாய்.